Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடியோட அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட்க்கு ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 21/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 25/1/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் வந்து கேட்டிருந்தீங்க சில பேர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஃபார் C24 A21 வரையும் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா கரண்ட் பேட்ச். இப்போ வந்து நீங்கள் இந்த செமஸ்டர் தான் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 25 வரை டைம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே உங்கள் அசஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அரியர் பேட்ச்க்கும் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஜியில் பார்த்தீங்கன்னா A19 பேட்ச்லேருந்து C24 பேட்ச் வரையும் கொடுத்துருக்காங்க. இதே பிஜிக்கு A20லேருந்து C24 பேட்ச் வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க பேட்ச் எல்லாருமே இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் உங்களோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எக்ஸாம் எழுதிட்டு அந்த பேப்பருக்கு யாராவது அசஸ்மெண்ட் எதுவும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கம்மிங் 20க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ A19 பேட்ச் அதாவது ஓல்டு பேட்சில் யாராச்சும் ஒரு பேப்பர் 2 பேப்பர் அரியர் வச்சு அந்த பேப்பர் இப்போ எழுதியிருப்பீங்க, அதுக்கு அசஸ்மெண்ட் நான் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மிங் 20க்குள்ளே உங்கள் அசஸ்மெண்ட் வந்து முடிச்சுக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் முடிக்காமல் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து வராது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிசல்ட்டில் வந்து வித்ஹெல்ட் தான் வந்து போடுவாங்க. எப்போ அந்த அசஸ்மெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். அது வரையும் சிம்பிள் தான் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்டு பேட்ச் படித்து யாராச்சும் அரியர் வச்சு அந்த அரியர் இப்போ எழுதியிருந்தீங்க அசஸ்மெண்ட் பண்ணலன்னா நீங்கள் கம்மிங் 20க்குள்ளே வந்து பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் கரண்ட் பேட்ச் இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க யாராச்சும் வந்து நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணாமல் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா கம்மிங் January 25க்குள்ளே உங்கள் அசஸ்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே ஓல்டு பேட்ச் யாருக்காச்சும் அசஸ்மெண்ட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நியர்பையில் இருக்கீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு யூனிவர்சிட்டியே உங்கள் அசஸ்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ரிசல்ட் வரப்போ உங்கள் அசஸ்மெண்ட் வந்து சரியாக சப்மிட் ஆகாமல் போனாலோ இல்லை நீங்கள் பண்ணாமல் போனாலோ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே வித்ஹெல்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அதை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இல்லாமல் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக எல்லாருமே உங்கள் அசஸ்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ஸுங்களுக்கு இப்போ புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கிட்டோம் அது போல் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க கோர்ஸ் யாராவது படிச்சுட்டு இருக்கீங்க, புக்ஸ் வந்து அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னா நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய்ட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்டேட் கிடச்சிச்சினாலும் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.